இன்னைக்கு நாம 2026 தாய் லாங்குவேஜ்ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கிற எனிமீஸ் வித் பெனிஃபிட்ஸ் சீரீஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல மொத்தம் 10 எபிசோட் இருக்கு. இன்னைக்கு இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். இப்ப சீரீஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சீரீஸ்ல வர சில முக்கியமான கேரக்டரை பார்த்துருவோமா? இவங்கதான் இந்த சீரீஸோட மெயின் லீட் லலாலி. இவங்களை இந்த சீரீஸ்ல எல்லாரும் லால்னு கூப்பிடுறாங்க. ஸோ நம்மளும் அப்படி கூப்பிட்டுப்போம். இவங்க இந்த சீரீஸ்ல சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இருக்கிறாங்க. அடுத்து இவங்க இந்த சீரீஸோட இன்னொரு மெயின் லீட் ஒயின். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே. அதை விடுங்க. என்ன நினைச்சு இந்த பேரை வச்சாங்கன்னு தெரியல. சரி, கேட்க நல்லா இருக்கு, நம்மளும் அப்படியே கூப்பிட்டுப்போம். இவங்க இந்த சீரீஸ்ல அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டா இருக்கிறாங்க. அடுத்து இவங்க 2 பேரும் லாலோட அசிஸ்டன்ட். இவர் பேரு தாஸ், இவங்க பேரு நும் நிம். இவங்கள நம்ம மேக்சிமம் லாலோட அசிஸ்டன்ட் அப்படின்னே சொல்லிப்போம். அடுத்து இவங்க ஒயினோட அசிஸ்டன்ட். ஸோ அவ்வளோதான். இனி வரவங்கள நம்ம அசேஷம் ஃப்ளோலையே பார்த்துக்கலாம். அண்ட் நான் உங்கள் ஜோதா. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல லால் ஒயின் 2 பேரும் பெட்ல தூங்கிட்டு இருக்க அலார் அடிக்கிற சத்தம் கேட்டு லால் டக்குன்னு எழுந்து பாப்பா. அப்ப மணி 7:17 இருக்கும். அப்ப டக்குன்னு பதட்டமாகி ஒயின் எழுந்துருன்னு அவ காது பக்கத்திலே கத்த, ஏண்டி கத்துற, கொஞ்சம் அமைதியா தான் பேசுன்னு சொல்ல, நமக்கு மீட்டிங் இருக்கு, ஆல்ரெடி மணி 7:30 அப்படின்னு சொல்ல. அப்ப 2 பேருமே பதட்டமாகி ரெடி ஆவாங்க. அப்போ ஒயின், நான் ரூமுக்கு போய் சேஞ்ச் பண்ணிட்டு வர லேட் ஆகும், ஸோ நான் உன்னோட ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கிறேட்டுமான்னு கேட்க, அப்ப லாலும் வேகமா ஓடி போய் ஒரு பிளாக் கலர்ல ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுப்பான். அதை பார்த்ததும், இதை நான் போட்டு போனா கண்டிப்பா மாட்டிப்பேன்னு சொல்ல, அப்ப டக்குன்னு அதை வாங்கிட்டு இன்னொரு ஒயிட் கலர் ஷர்ட்டை கொண்டு வந்து கொடுப்பா. அப்போ ஒயின் என்ன இதுன்னு கேட்க, இது மெடிடேஷனுக்கு யூஸ் பண்றது, ஸோ இது ஒரு யூனிஃபார்ம் மாதிரி தான், ஸோ அதனால நீ இதை போட்டுக்கிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு, ஐம் சாரி நான் சீக்கிரம் போகணும்னு சொல்லி கடகடன்னு அவ கிளம்ப ஓடிடும். அப்படி அவசர அவசரமா ரெடி ஆகி ஆஃபீஸுக்கு வந்தா அங்க அவளுக்காக அவளோட 2 அசிஸ்டன்ட்டுமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவளை பார்த்ததும் இவகிட்ட ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, நீங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம், பட் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணதான் நம்ம கிட்ட டைம் இல்லைன்னு சொல்ல, அப்ப நாள் வேகமா அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, நான் சும்மா தட்டி தூக்கிடுவேன், இன்னைக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் தான் கெத்தா இருக்க போகுது அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த அசிஸ்டன்ட் 2 பேரும், ஆனா அக்கா அங்க அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்கிறத நீங்க மறந்துட்டீங்களேன்னு சொல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டு தெரியல, இன்னைக்கு அவங்க யாரும் வரப்போறது கிடையாது, இன்னைக்கு நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எதுக்காப்புலயே ஒயின் வந்துட்டு நிப்பான். ஆக்சுவலி ஒயின் தான் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட். ஸோ அவளை பார்த்ததை லால் ஒரு நிமிஷம் ஜர்க்காக, அப்ப கூட இருக்கிற அசிஸ்டன்ட் 2 பேரும் லால ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஏதோ அவங்க வரமாட்டீங்கன்னு சொன்னீங்க, நமக்கு முன்னாடியே வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே அங்க கட் பண்ணி மீட்டிங்ல தான் காட்டுறாங்க. அங்க லால் அவ அசிஸ்டன்ட் கிட்ட சொன்ன மாதிரி ப்ரெசன்டேஷனை நல்லா தான் கொடுப்பா. அதாவது இந்த 3 மாசத்துல நாங்க சேல்ஸை வந்து ரொம்ப அழகா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், இந்த அளவுக்கு நாங்க சக்சஸ் கொடுத்துருக்கோம், இதே வேகத்துல நாங்க போனோம்னா இந்த வருஷத்துக்குள்ள இந்த டார்கெட்டை நாங்க கம்ப்ளீட் பண்ணிடுவோம், அது நம்மளோட கம்பெனிக்கு ஒரு பெரிய க்ரோத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அப்ப அதை கேட்டு எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆவாங்க. பட் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஒயின் டக்குன்னு எழுந்து, ஆக்சுவலி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தாது அப்படின்னு சொல்லுவா. அப்ப லால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, நீங்க ஸ்டாக்ஸ் சரியா நோட் பண்ணல அப்படின்பா. அப்ப லால் புரியாம பார்க்க ஒரு போட்டோ எடுத்து காட்டுவான். இங்க பாருங்க, இது எல்லாமே இன்னும் பெண்டிங் ஸ்டாக்காவே இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப லால் சிரிச்சுட்டே, சாரி மிஸ் ஒயின், ஆக்சுவலி நீங்க எந்த சொல்றீங்கன்னு தெரியுதா, இதுதான் நம்மளோட கம்பெனியோட மோஸ்ட் மூவிங் ஐட்டம், இதையா நீங்க மூவ் ஆகாம இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அப்போ ஒயின் நான் அதை சொல்லல, இந்த ப்ராடக்ட்னு சொல்லி அதுக்கு பக்கத்திலே இருக்கிற கொஞ்சம் ஸ்டாக்கை காட்டுவான். அதுல ஒரு 10 யூனிட் போல இருக்கும். அதை காட்டினதும் அப்ப லாலும், எஸ் அது கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ் ஆயிட்டு இருக்கு, பட் அது ஒரு 10 யூனிட் தானே பெண்டிங்ல இருக்கு, மற்றதெல்லாம் நாங்க சேல் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்ல, அந்த 10 யூனிட்டோட விலை 1,00,000 பாத். அதுக்காக நம்ம மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ணது 50,000 பாத். ஸோ நம்ம அதை சேல்ஸ் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா 5,000 பாத்துக்கு நம்ம அதை சேல்ஸ் பண்ணணும். இப்போ அது பெண்டிங்ல இருக்கிறதுனால அண்ட் அதோட பிரைஸ் ரேட்டும் குறைஞ்சதுனால இப்போ 1,25,000 பாத்துக்கு தான் நம்ம அதை விற்க முடியும். ஸோ இந்த 10 யூனிட்ல மட்டும் நமக்கு 25,000 பாத்து லாஸ் ஆயிருக்கு. நம்ம இந்த வேகத்துல நம்ம போனோம்னா இந்த ஒரு வருஷத்துல கண்டிப்பா நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண மாட்டோம். நீங்க சொன்ன மாதிரி கம்பெனியோட growth இருக்காது, கம்பெனியோட growthல பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்ல, அப்படியே லால் மென்னு முழுங்கி, ஐம் சாரி, இனி இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன்
அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படியே அங்க மீட்டிங் முடிய லாலையும் அவளோட அசிஸ்டண்டையும் காட்டுறாங்க. அங்க லால், இது எப்படி நான் மிஸ் பண்ணேன், இது எப்படி நான் பார்க்காம விட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும், இதோட 999 தடவை கேட்டீங்க, அது மட்டும் இல்லாம ஆப்பு வாங்குறது என்ன நமக்கு புதுசா, இதோ இன்னைக்குதான் புதுசா ஆப்பு வாங்கின மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப லால், உங்களோட டீம் லீடர் மேல நீங்க இவ்வளவுதான் நம்பிக்கை வைப்பீங்களா, அதுக்குள்ளே உங்களோட தோல்வியை ஒத்துப்பீங்களா, நெக்ஸ்ட் மீட்டிங்ல இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வாங்க போறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப பின்னாடியே ஒயின் வந்து நின்னு, என்ன வாங்க போறீங்க அப்படின்னு கேட்பான். அப்ப லால் ஒரு நிமிஷம் ஜர்க் ஆயிட்டு, அப்புறம் ஆக்சுவலி சிஸ்டம் வாங்குறத பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு உளர ஆரம்பிக்க, ஒரு ஃபைல லால் கிட்ட கொடுத்துட்டு, இன்னைக்கு மீட்டிங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேளுங்கன்னு சொல்லிட்டு போக, லாலும் மண்டை ஆட்டிக்கிட்டு நிற்போம். அப்ப அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும், இதுதான் நீங்க வச்சு வாங்குறதா, உங்களை வச்சு செஞ்சுட்டு போன மாதிரில தெரியுது, ஆனாலும் இந்த அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே ப்ரூட்டலா இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க, இங்க லாலும் நைட்டு என் கூட இப்படி இருந்துட்டு காலையில என்ன இப்படி வச்சு செய்யறியங்கிற மாதிரி ஒயினை பார்க்க, ஒயினுமே அங்க இருந்து லாலை பார்க்க, அப்படியே அங்க இருந்து கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. அங்க லால் செம கேத்தா கார்ல இருந்து இறங்கி ஆபீஸ்குள்ள என்டர் ஆயிட்டு வருவான். பட் அப்படி நடந்து வந்தவ எதிர்த்தாப்புல வந்தவன் மேலேயும் மோத, அவன் கையில இருந்த காஃபி இவன் மேல கொட்டிடும். ஒயிட் ஷர்ட் நாசமா போ. அப்பெல்லாம் ஐயோ நினைச்சிட்டு அப்புறம் வாஷ்ரூம் போய் அதை கிளீன் பண்ணிட்டு இருப்பான். பட் காஃபி கராவுல சீக்கிரம் போகாதுல்ல, ஸோ டென்ஷன் அதை தொடச்சிட்டு இருக்க. அப்ப அதே வாஷ்ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு வருவாங்க. இவங்கதான் நம்ம பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்டோட ஹெட். இவங்க பேரு மெட்சாய். ஸோ சாய் லால் இந்த மாதிரி அதை துடைக்க முடியாம கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவளோட பேக்ல இருந்து அந்த வெட் டிஷ்யூ எடுத்து கொடுத்துட்டு, நீங்க தான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பா. அப்ப லாலும், ஆமா நான் வந்து 3 நாள் தான் ஆகுது, என்னோட பேரு லால், சேல்ஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த பொண்ணும், என்னோட பேரு மெட்சாய், நான் பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட், அப்புறம் ஆஃபீஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன கேளுங்க, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்ல, அப்ப லாலும் நிஜமாவே ஃபேமிலி மாதிரி இங்க எல்லாரையும் நம்பலாமான்னு கேட்க, அப்ப சாய் லைட்டா சிரிச்சிட்டே, கொஞ்சம் ஹைட் அண்ட் சீக் ஃபேமிலி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்புறம் பார்க்கலான்னு கிளம்புவான். அப்புறம் நானும் அதை கிளீன் பண்ணிட்டு அவளோட ரூமுக்கு போவான். அங்க அவளோட அசிஸ்டண்ட் கிட்ட ஏதோ ஒரு டாக்குமெண்டோட காப்பியை கேட்பான். அப்ப அவனும் இதோ இப்ப எடுத்துட்டு வந்துடுறேக்கான்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போதே அவனுக்கு ஒரு கால் வர, அந்த கால்ல வேற ஏதோ ஒரு ஒர்க் அவனுக்கு கொடுப்பாங்க போல. சோ அந்த பதட்டத்துல இருக்க, அப்பெல்லாம் இட்ஸ் ஓகே அதை நானே எடுத்துக்கிறேன், நீ போய் அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக போவாங்க. பட் லால் அந்த ஆஃபீஸ்க்கு புதுசு தானே, ஸோ அந்த மிஷினை எப்படி ரன் பண்றதுன்னு அவளுக்கு அப்ப சரியா தெரியல போல. ஸோ போட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்க, அப்ப இவ பண்றதெல்லாம் அங்க பார்த்துட்டு இருந்த ஒயின் அவ பக்கத்துல வந்து இது இப்படி பண்ணணும்னு சொல்லி அந்த பிரிண்டை சரி பண்ண, அப்படியே அந்த மிஷின் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அப்ப லால், வாவ் இது ஒர்க் ஆகுது, தேங்க்யூன்னு சொன்னா, நீங்க முடிச்சிட்டீங்கன்னா கிளம்புறீங்களா, எனக்கும் கொஞ்சம் காப்பீஸ் எடுக்கணும்னு சொல்ல, என்ன இவ்வளவு ரூடா பேசுறாங்க, யாரா இருக்கும்னு நினைச்சிட்டே லால் ஒயினை மேல இருந்து கீழே வரைக்கும் பார்ப்பான். அப்ப லாலோட கையில இன்டர்ன்னு போட்டு ஒரு ஐடி கார்டு இருக்கும். ஆக்சுவலி அது அவளோட ஐடி கார்டு கிடையாது. லால் இங்க வர்றதுக்கு முன்னாடியே ஒயின் காப்பீஸ் எடுக்கிறதுக்காக வந்திருப்பான். அப்ப அங்க இன்டர்னா ஒர்க் பண்ற பொண்ணும் காப்பீஸ் எடுத்துட்டு அப்பதான் கிளம்புவாங்க. அப்படி அவங்க கிளம்பும் போது கிளம்புற அவசரத்துல அந்த ஐடி கார்டை விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்போ ஒயினும் அந்த ஐடி கார்டை எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அதுக்குள்ளே அந்த பொண்ணு போக, அந்த கேப்ல தான் நம்ம லால் வந்து இந்த மிஷினை போட்டு உடைச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ ஒயினோட கையில அந்த இன்டர்ன் கார்டு இருக்கிறத பார்த்ததும் லால் இல்ல, ஓ இன்டர்னான்னு நினைச்சிட்டு, நான் முடிச்சிட்டேன் பாப்பா, இனி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவா. அப்போ ஒயின், என்ன பாப்பாவா, எந்த அங்கல இவளுக்கு நம்மள பார்த்தா பாப்பா மாதிரி தெரியுதுன்னு யோசிச்சுட்டு, அப்புறம் உங்களுக்கு எதை பத்தியாவது தெரியலன்னா அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும், அதுக்கு டைம் எடுத்துக்கணும், அவசரப்படக்கூடாதுன்னு சொல்ல, அப்ப லால் ஒயின ஒரு மாதிரி பார்த்துட்டு, இந்த குட்டி வாண்டெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுமான்னு யோசிச்சுட்டு கலிகாலண்டான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புவான். அப்புறம் இங்க நடந்ததை பத்தி லால் அவளோட அசிஸ்டண்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்ப அவனும், என்ன உங்ககிட்ட இவ்வளவு ஹார்ஷா பேசினானா, அந்த இன்டர்னுக்கு என்ன அவ்வளவு திமிரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப லாலோட இன்னொரு அசிஸ்டண்ட் குடுக்குடுன்னு உள்ள ஓடி வருவான்.
நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவான். அப்ப நான் என்னன்னு செக் பண்ணிட்டு, நீ கொட்டேஷன்ல பிரைஸை தப்பா என்டர் பண்ணிருக்க, ஸோ இது சம்பந்தமா நான் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் கிட்ட பேசி உனக்கு திரும்பவும் அப்ரூவல் வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பேன். அப்ப அசிஸ்டண்டோ, ஆமா, பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட்னா பரவாயில்ல, ஆனா இது அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட், ஸோ நீங்க இதை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். இவன் இப்படி சொல்லவும் அந்த அசிஸ்டன்ட் ஷாக் ஆகி, நிஜமாவா? ஆனா அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்டோட ஹெட் ஒயின்னு அவ ஏதோ சொல்ல வர, அதுக்குள்ள எனக்கு தெரியுமே, இமெயில்ல உங்களோட பேரை பார்த்தேன், எதுக்காக நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம ஜஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுக்க போறோம், அவங்க ப்ராசஸ் பண்ண போறாங்க, அவங்க இதை எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்ப அசிஸ்டன்ட், ஆனா எப்பவும் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் செட் ஆகாது இல்ல அப்படின்னு சொல்ல. அட எல்லா இடத்துலயும் இப்படி இருக்காதுப்பா, அந்த ஒயின் தானே, நான் பேசிக்கிறேன் விட, நீங்க ஜஸ்ட் இப்படி உட்காந்துருங்க, நான் இப்படி போயிட்டு இப்படி வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெத்தா எழுந்து ஒயின் பார்க்க போவா. இவளுக்கு ஒயின் யாருன்னே தெரியாது. அங்க ஒயினோட ரூம்ல ஒயின் அந்த பக்கமா திரும்பி டேபிள் பக்கத்துல நின்னுட்டு இருப்பான். இவன் உள்ள போனதும் நான் மிஸ் ஒயினை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, ஒயின் திரும்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஒயினோட ஃபேஸை பார்த்ததும், அட நீ அம்மா இன்டர்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு, இவன் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் இல்ல, ஸோ அந்த ஆட்டிடியூட்ல நான் மிஸ் ஒயினை பார்க்கணும்னு அகைன் சொல்லுவேன். அப்போ ஒயின் சொல்லுங்கன்னு சொல்ல, உனக்கு புரியலையா, நான் ஒயின் கிட்ட டைரக்டா பேசணும்னு சொல்ல, சொல்லுங்க நான் கேக்குறேன்னு ஒயின் சொல்ல, இவளுக்கு நம்ம சொல்றது புரியுதா இல்லையாங்கிற மாதிரி லால் பார்த்துட்டு இருக்க. அப்ப ஒயினோட அசிஸ்டன்ட் உள்ள வந்து, மிஸ் ஒயின், நீங்க இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணணும், பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட்ல இதை சென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கொடுக்க, அவ்வளவுதான், லாலுக்கு பல்ப் உடஞ்சிரும். நீங்க தான் ஒயினா, அது தெரியாம இவ்வளவு நேரம் வாய விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஒயின் அந்த பேப்பர்ல சைன் பண்ணிட்டு லாலை பாப்பான். அப்ப லால் பவ்யமா வந்து ஒயின் முன்னாடி நிற்க. அப்ப ஒயின், உங்களுக்கு என்கிட்ட என்ன சொல்லணும் லால் அப்படின்னு கேட்க, உங்களுக்கு என்னோட பேர் தெரியுமான்னு லால் கேட்க, நம்ம யார் கூட ஒர்க் பண்றோமோ அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ல, அப்படி தெரிஞ்சுக்காம இருக்கிறது முட்டாள்தனமா இருக்காது அப்படின்னு சொல்ல, அகைன் லால அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் எதுவும் சொல்ல முடியாம அப்படியே பார்த்துட்டு இருக்க. அப்ப ஒயின் தொடர்ந்து, எனக்கு ஏதாவது தெரியலன்னா ஃபர்ஸ்ட் நான் அதை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவேன், அப்பதான் ஒர்க் பண்றது ஈஸியா இருக்கும் அப்படின்னு அங்க மிஷின் பக்கத்துல சொல்லியிருப்பால, அதே டயலாக் இங்க மறுபடியும் சொல்லிட்டு, என்னோட பேரு ஒயின், நான் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்டோட மேனேஜர் அப்படின்னு சொல்ல, இப்போ லால் அப்படியே மின்னு முழுங்கிட்டு, மிஸ் ஒயின், அது நான் வந்து அப்படின்னு சொல்ல வர, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கதான் நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பட் இப்ப வர சேல்ஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட்டை நான் ப்ராப்பரா மீட் பண்ணல அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இவ அவளோட பேரு ஒயின், அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்டோட ஹெட்னு அவளை இன்ட்ரோ பண்ணிக்கிட்டால, ஆனா இப்ப வரைக்கும் லால் அவளை பத்தி அவ இன்ட்ரோ பண்ணல, அதை மீன் பண்ணி சொல்ல. அப்ப லால் இத கூட மிஸ்டேக்கா பாப்பாங்களாங்கிற மாதிரி பார்க்க. அப்ப ஒயின் அவளை பேசவே விடாம, சரி விடுங்க, நீங்க எந்த மாதிரி பர்சன் எனக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருச்சு, ஸோ நீங்க இன்ட்ரோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல. அப்படியே லால் இரிட்டேட் ஆக ஒயின் கெத்தா உட்காந்துருக்க. நெக்ஸ்ட் சீன்லயே பார்த்தா லால் டேபிள்ல இந்த மாதிரி படுத்திருப்பான். அப்ப அவனோட அசிஸ்டன்ட் 2 பேரும் இப்ப இப்படி படுத்து இருக்கிறத பார்த்து, அடி கொஞ்சம் ஓவரோன்னு அந்த மினி சொல்ல, அதுக்கு அந்த பாஸ் பையன், எனக்கு அப்படிதான் தோணுது, அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்ல பேசிட்டு இருந்ததை கேட்டேன், அவங்க நம்ம அக்காவை வஞ்ச புகழ்ச்சி அணியில பேசி முடிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த பொண்ணு, என்ன வஞ்ச புகழ்ச்சினியா அப்படின்னா அப்படின்னு கேட்க, அட அது தெரியாதா, புகழ்ற மாதிரியே பேசி இன்சல்ட் பண்ணுவாங்கல்ல, அதுதான் வஞ்ச புகழ்ச்சினின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப லால் எழுந்து, நான் சைனை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் எடுத்து நீட்டுவான். அப்ப அசிஸ்டன்ட் 2 பேரும் குஷியாகி, அக்கா வாங்கிட்டீங்களா, நாங்க கூட எங்க நீங்க வாங்கின அடியில இதை மறந்துட்டீங்களோன்னு நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல. அப்ப லால் அசிஸ்டன்ட் ஒரு லுக்கு விட்டுட்டு, நல்ல வறுத்தெடுத்துட்டு சைன் போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்ல. ஆனா எப்படிக்கா, அவங்க அவ்வளவு சீக்கிரம் சைன் பண்ண மாட்டாங்களே, நான் மணிக்கணக்கு அவங்க கிட்ட நின்று திட்டு வாங்கியிருக்கேன், அப்ப கூட ஒருத்தர் சைன் எனக்கு போட்டது இல்லையே, ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படி சைன் பண்ணாங்க, ஐ திங்க் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்ல. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா ஒயின் சில ஃபைல்ஸை லால் முன்னாடி தூக்கி வச்சு,
இந்த ஃபைல்ஸ்ல ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்கு. நீ எக்ஸல் கோர்ஸை ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ணலையா? நான் வேணா உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா, ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க, அப்ப ஆனா நான் அதெல்லாம் தரவா செக் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த ஃபைல்ல மிஸ்டேக் கண்டுபிடிச்சது என்னோட தப்புன்னு சொல்ல வரியான்னு சொல்ல, "அஹ், இல்ல மிஸ் ஒயின், அது ஐம் சாரி, இனி இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன்னு சொல்ல, அப்போ ஒயினும் அந்த ஃபைல்ஸ் அங்கேயே வச்சுட்டு அப்படியே கிளம்புவோம். அப்ப லால் அப்படியே அசிஸ்டன்ஸ் பக்கம் திரும்பி, இதுதான் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கிறதா, எந்த அங்கிள் அப்படி தெரியுதுன்னு கேட்க, அட்லீஸ்ட் அவங்க உங்களை மன்னிச்சு விட்டுட்டாங்களே, இதே உங்க இடத்துல நாங்க இருந்திருந்தா எங்களை உயிரோட புதைச்சிருப்பாங்க. இதுல இருந்தே தெரியலையா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அப்ப நான் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ இல்லையோ, அடுத்த முறை மட்டும் அவங்க என் கையில சிக்கட்டும், அவங்கள நானே கொண்டு புதைச்சிடுறேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மிஸ் லால் அப்படின்னு பின்னாடி இருந்து சத்தம் கேட்கும். அப்ப லால் டக்குன்னு எஸ் மிஸ் ஒயின்னு திரும்ப, லாஸ்ட் சைக்கிளை விட இந்த சைக்கிள்ல நீங்க ஷிப்பிங் காஸ்ட் அதிகப்படுத்தி இருக்கிறீங்க, அதுக்கான ரீசன் என்னங்கிறத நீங்க சொல்லணும், நான் அதுக்கு உங்களுக்கு மெமோ கொடுக்க போறேன்னு சொல்லுவாங்க. அப்ப நான், மெமோவா? ஐயோ அதெல்லாம் வேண்டாமே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேனே அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு எக்ஸ்பிளனேஷன் எவிடன்ஸா வேணும், சோ நான் மெமோ கொடுக்கணும், ஓகேவான்னு கேட்க, அப்ப நானும் ஓகே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒயின் அந்த பக்கம் கிளம்ப, எங்க அசிஸ்டன்ட்ஸ் 2 பேரும், இப்ப யாரோ அவங்கள கொன்னு புதைச்சறேன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்ல, அப்ப இன்னொருத்தி, அப்படியா சொன்னாங்க, ஆனா இங்க என் காதுல எஸ் எனக்கு புரிஞ்சதுன்னு தானே கேட்டுச்சு அப்படின்னு சொல்ல, அப்படியே எங்க லாலை பார்த்தா அவ பயங்கர இரிட்டேஷன்ல இருப்பா. இந்த ஒயினை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் அசிஸ்டன்ட் ஆபீஸுக்கு வர, அங்க ஆல்ரெடி லால் உட்காந்து ஃபைல்ஸ் பார்த்துட்டு இருப்போம். அப்ப அந்த அசிஸ்டன்ட்ஸ், அக்கா நீங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்க, அப்ப லால், எஸ் இன்னைக்கு நான் எல்லாத்தையும் பக்காவா முடிச்சிட்டேன், இன்னைக்கு ஒயினால எந்த ஒரு தப்பும் கண்டுபிடிக்க முடியாது, நான் இப்பவே போய் இதை சப்மிட் பண்றேன், சைனை வாங்குறேன், அப்படியே வெற்றியை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த அசிஸ்டன்ட், ஆனா அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்றதுக்கு தான் இன்னும் டைம் இருக்கே, அதுக்குள்ள எதுக்காக பண்ணணும்னு கேட்க, இந்த நாள் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு பெஸ்டான நாளா இருக்க போகுது, என்னோட வெற்றியை கொண்டாட எல்லாரும் ரெடியா இருங்க, நான் போறேன், தட்டி தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் 2 பேரும் பேனு பார்த்துட்டு இருக்க, ஒயினை பார்க்க போய் அவளோட டேபிள்ல அந்த ஃபைலை வச்சுட்டு, இந்த ஃபைலை சப்மிட் பண்றதுக்கு எனக்கு இன்னும் டைம் இருக்கு, பட் நான் இது எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க, இந்த முறை ஒரு தப்பு கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெத்த திரும்பி அந்த வாசலை கூட தாண்டி இருக்க மாட்டான். அதுக்குள்ள ஒயின் மிஸ் லால்னு கூப்பிடுவோம். அப்ப லாலும் எஸ் மிஸ் ஒயின்னு வேகமா திரும்ப, உங்க போன் உடைஞ்சு போச்சான்னு கேட்பான். இல்லையே, என்கிட்ட பக்காவா இருக்கே, எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நீங்க உங்க மெயில செக் பண்றதே இல்லையா, இந்த ரிப்போர்ட்டிங் ஸ்டைலோட ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணி 1 வீக் ஆகுது, அந்த ஃபார்மேட்டை உங்களுக்கு ஆல்ரெடி மெயில் பண்ணியிருக்கோம், நீங்க பழைய ஃபார்மேட்ல ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அகைன் லாலுக்கு பல்பாகும். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சப்மிட் பண்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு, ஸோ பொறுமையா மெயிலை செக் பண்ணி அந்த ஃபார்மேட்ல ரெடி பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபைலை திரும்பி கொடுத்துருவான். அப்ப லால் இன்னும் இரிட்டேட் ஆகி அந்த போனை வச்சு தலையிலே அடிச்சுக்கிட்டு, நெக்ஸ்ட் சீன்லயே எங்க ஆபீஸ்ல அவளுக்கும் ஒயினுக்கும் நடுவுல நடக்கிற அந்த டாம் அண்ட் ஜெரி ஃபைட்டை பத்தி அவளோட இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருப்பான். அப்ப அந்த ஃப்ரெண்டும் எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரி நான் வாங்கி கொடுத்த ஒயினை குடிக்காம வேற என்ன ட்ரிங்க் குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். அப்ப நான், எனக்கு ஒயின் பேரை கேட்டாலே பிடிக்கல, நான் ரொம்ப வெறுக்கிறேன்னு சொல்ல, அப்ப அந்த ஃப்ரெண்டு, ஆமா ஆமா நீ ரொம்ப தான் வெறுக்கிற அப்படின்னு சலிச்சிக்க, இரு இப்ப எதுக்கு நீ இப்படி சொல்ற, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அப்ப அந்த ஃப்ரெண்டு, 1 hour நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க, இப்ப வரைக்கும் நான் நல்லா இருக்கேனான்னு ஒரு வார்த்தை கேட்டியா, காண எடுத்ததுல இருந்து ஒயின் அப்படி ஒயின் இப்படி, ஒயினுக்கு இது பிடிக்கும் ஒயினுக்கு இது பிடிக்காது, அவ இப்படி பிஹேவ் பண்றா அப்படி பிஹேவ் பண்றா, அவ என்னை இப்படி திட்டுனா இப்படி பேசுனா, ஒயின் ஒயின்னு ஃபுல்லா அவளை பத்தி தான் சொல்லிட்டு இருக்க, ஆனா கேட்டா ஒயினு உனக்கு பிடிக்காது, இதுதான் நீ அவளை வெறுக்கிற விதமா அப்படின்னு கேட்க, இப்பெல்லாம் இதுக்கு பேரு பிடிக்கிறது இல்ல, நான் அவளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கேன் அவ்வளவுதான்னு சொல்ல, அப்ப அந்த ஃப்ரெண்டு, சரி
ஒயினை பத்தி உனக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு. அப்படி தெரிஞ்சிருந்தும் அவளை ஏன் நீ இனிமையா பார்க்க நினைக்கிற? அவளை உன்னோட கூட்டாளியே வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல. ஆனா அது எப்படி முடியும்னு கேட்க, நீ அவளை எப்படி கூப்பிடுவ? மிஸ் ஒயின்னா அப்படின்னு கேட்பான். அப்ப ஆமான்னு லால் சொல்ல, மிஸ் ஒயின்னு கூப்பிடுறது கொஞ்சம் ஃபார்முலா இருக்குல்ல, நீ ஏன் அவங்கள அக்கான்னு கூப்பிடக்கூடாதுன்னு கேட்பான். அப்ப லால், என்ன அக்காவா, அப்படி கூப்பிடலாமான்னு கேட்க, ஏன் கூப்பிடக்கூடாது? நானா என்னோட கொலீக்ஸ் எல்லாரையும் ப்ரோன்னு கூப்பிடுறேன்ல, அதே மாதிரி நீ சிஸ்ன்னு கூப்பிடுறதுல எந்த தப்பும் இல்லையே. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இல்லாம இருந்தா அப்படின்னு சொல்லுவோம். அப்பெல்லாம் அது என்ன விஷயம்னு கேட்க, ஒருவேளை உனக்கு அந்த ஒயின் மேல ஏதாவது ஒரு ஃபீலிங் இருந்து அவளை நீ டார்லிங்னு கூப்பிடணும்னு ஆசைப்பட்டா மட்டும் நீ சிஸ்டர்னு கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்ல. அப்பெல்லாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்க என்னோட டைப்பே கிடையாதுன்னு சொல்ல. அப்ப அந்த ஃப்ரெண்டு, ஆஹா சரி அதையும் பார்க்கலாம், நாளை பின்ன அவங்கள பத்தி கனவு கண்டுட்டு என்கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல. அப்ப லால் இரிட்டேட் ஆகி, ஆமா காண்றாங்க கனவு, போடாடேன்னு சொல்லிட்டு இப்ப நான் தூங்க போறேன் அப்புறம் பேசலாடே கட் பண்ணிரும். பட் இவங்க ரெண்டே இந்த மாதிரி பேசிட்டு தூங்குனதாலயா அன்னைக்கு நைட்டே லாலுக்கு ஒயினை நினைச்சு வெட்ரிங் வரும். அவ்வளவுதான், அலறி அடிச்சுட்டு எந்திரிப்போம். என்ன இதுங்கிற மாதிரி உக்காந்துட்டு அப்புறம் அந்த பதட்டத்தோடயே ஆபீஸுக்குமே வரும். வந்தவ நைட்டு பேசுனது, அவளுக்கு வந்த கனவுன்னு எல்லாத்தையும் யோசிச்சுட்டே காஃபி ஊத்திட்டு இருக்க. அந்த கப்பு ஃபில் ஆகி வெளியே வந்துட்டு இருக்கும். அத கூட இவ கவனிக்காம அப்படியே மெய் மறந்து போயிருக்க. அப்ப அங்க வந்த ஒயின் அதை பார்த்துட்டு மிஸ் லால்னு கூப்பிட டக்குன்னு கையை இப்படி திருப்பிடுவா. அப்ப கையில இருக்கிற அந்த சூடான காஃபி ஃபுல்லா அவளோட கையில கொட்டிடும். அப்ப ஒயின் வேகமா அவ பக்கத்துல வந்து டிஷ்யூ வச்சு அதை தொடச்சி விட்டு ரொம்ப எரிச்சலா இருக்கான்னு கேட்டுட்டு அவளோட பேக்ல இருந்து ஒரு ஆயின்மெண்ட் எடுத்து அதுல அப்ளை பண்ணி விடுவான். ஒயின் இப்படி லாலோட கையை பிடிச்சு ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணி விட்டுட்டு இருக்க. லால் அப்படியே ஒரு நிமிஷம் மெல்ட் ஆயிட்டு அப்புறம் நைட்டு ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான்ல அந்த விஷயம் ஞாபகம் வரும். அது ஞாபகம் வந்ததும் லைட்டா கூப்பிடலாமான்னு யோசிச்சுட்டு அப்புறம் சரி கூப்பிடுவோமேன்னு தேங்க்யூ அக்கான்னு சொல்லிடுவான். அப்போ ஒயினும் நம்மள மாதிரி ஷாக் ஆயிட்டு அப்புறம் அகைன் அந்த ஆயின்மெண்ட் போடுற வேலையை கண்டினியூ பண்ண. அப்ப லால், வாவ் நீங்க எவ்வளவு கியூட் இல்ல, பேக்ல ஆயின்மெண்ட் கூட வச்சிருக்கீங்கன்னு சொல்ல. என்ன பண்றது, என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொதப்பல் பேர் வழியா இருக்காங்க அப்படின்னு ஒயின் சொல்ல. அகைன் லாலுக்கு அவளை அட்டாக் பண்ற மாதிரியே இருக்கும். ஸோ ஒரு மாதிரி முழிச்சிட்டு, அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுக்கா, உங்களை சுத்தி உள்ளவங்களை பத்திலாம் யோசிக்கிறீங்கன்னு சொல்ல. அப்ப ஒயின், நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணான்னு சொல்லி கேட்பான். அப்ப லாலும், ஆமாக்கா எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்க, நீ டெஸ்பரேட்டா சிப்ளிங்ஸை தேடுறதுலே தெரியுதே, ஒன்னு பாப்பான்னு சொல்ற இல்லைன்னா அக்கான்னு சொல்ற, ஆனா உன்னோட சிப்ளிங்ஸா இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம 2 பேருக்கும் ஒரே வயசுதான் ஆகுது, எனக்கும் 32 தான். ஸோ நீ என்ன அக்கான்னு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் ரொம்ப ஒர்க் லோட் எடுத்துக்காத, அடுத்த முறை இந்த மாதிரி உன்னை காயப்படுத்திக்காம நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லால் பேனு பார்த்துட்டு இருக்க. அப்படியே ஒயின் கிளம்புவான். அப்ப லாலுக்கு கால் வரும். அவங்க அசிஸ்டன்ட்ஸ் தான் கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ப லால் அங்க போக அவங்க ஒரு கிளைண்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதாவது பல வருஷமா இவங்க கூட கிளைண்டா இருக்கிற ஒரு கம்பெனி புதுசா ஒரு டீல் போட்டிருப்பாங்க போல. பட் அதுக்கு கம்பெனியோட ரூல்ஸ் படி அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணுமா. ஆனா அந்த கிளைண்ட் இப்போ வரைக்கும் அந்த ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணல. ஸோ இந்த ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணாததுனால அந்த டீலுக்கு அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் அப்ரூவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம். ஸோ இதை பத்தி லால் கிட்ட அவங்க அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப லால் எல்லாத்தையும் கேட்டுட்டு, அவங்க பல வருஷமா நம்மளோட கிளைண்டா இருக்காங்கன்னு சொல்றீங்க, பின்னையே அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்க, இதேதான் அந்த கிளைண்ட்டும் கேட்டு என்ன பிடிச்சி கத்துறாரு. ஆனா இந்த அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் இதுவரைக்கும் அவரோட டீலை நல்லா தான் க்ளோஸ் பண்ணியிருக்காரு, அவரோட கிரெடிட்டும் நல்லா தான் இருக்கு. இந்த முறை அந்த ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்றதுல அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஆனா அதுக்காக நாம அவங்களுக்கு ப்ராடக்ட் சப்ளை பண்ணாம இருந்தோம்னா அந்த கிளைண்ட் நம்ம கையை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல. அப்ப லாலும், சரி ஒயின் கிட்ட நான் பேசுறேன்னு சொல்ல. அப்ப அந்த அசிஸ்டன்ட், லால் நிஜமாவான்னு சொல்லி கேட்க, அட அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, எத்தனை வருஷமா அவங்க நமக்கு கிளைண்டா இருக்கிறாங்க, கண்டிப்பா ஒயின் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்ல. அடுத்த சீன்லயே பார்த்தா ஒயின் முன்னாடி லால் நின்றுட்டு இருக்க. அப்போ ஒயின், கிளைண்ட் அவங்களோட ப்ராசஸ்க்கு முன்னாடி கண்டிப்பா டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும், அதுதான் கம்பெனியோட ரூல்ஸ், அதுதான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல. அப்ப லால்,
ஆனா கிளைண்ட் சப்மிட் பண்ண மாட்டேன்னு சொல்லலையே, அவருக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுதுன்னு தானே சொல்றாரு. பட் நம்ம இப்ப இந்த ப்ராசஸ ஸ்டாப் பண்ணி வச்சோம்னா அந்த கிளைண்ட் நம்ம லூஸ் பண்ண வேண்டிய சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு கேட்பேன். அப்போ ஒயின், நீங்க சொல்றது சரிதான், அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த டாக்குமெண்ட்டை நம்ம எதுக்காக கேக்குறோம்னா, அந்த கம்பெனியால அந்த பணத்தை நமக்கு திருப்ப கொடுக்க முடியுமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அது தெரியாம நம்ம ப்ராடக்ட கொடுத்து ஒருவேளை அவங்க கம்பெனி திவாலான ஸ்டேஜ்ல இருந்து அது திவாலாவே ஆயி போச்சுன்னா, இப்போ நம்ம கம்பெனிக்கு ஏற்படுற நஷ்டம் அதுவும் நமக்கு ரிஸ்க் தானே. இப்ப இந்த கிளைண்ட்டை இழக்கிற ரிஸ்க் எடுக்கலாமா, இல்ல கம்பெனிக்கு நஷ்டத்தை கொடுக்கற ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா என்னால கம்பெனியை சூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டீல் அப்ரூவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவான். இப்ப நானும் டென்ஷனா, இவன் நம்ம சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்கிறா, இப்ப அந்த கிளைண்ட் போயிருவாங்களே அப்படிங்கிற ஒரு வெறுப்புல அந்த ஃபைல் எடுத்துட்டு வெளியே கிளம்புவோம். அப்போ ஒயின், மிஸ் லால்னு சொல்லி லாலை நிறுத்தி, உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு தப்பான கொட்டேஷன் எனக்கு வந்திருக்கு. பர்ச்சேசிங் டீமுக்கு போய் ஃபர்ஸ்ட் அதை சரி பண்ணிட்டு அப்புறமா சப்மிட் பண்ணுங்க, அப்பதான் நான் சைன் பண்ணுவேன். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ண கத்துக்கணும்னு சொல்ல, அப்ப லால் திரும்பி, சரிங்க ஆபீசர், அப்படியே பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு அப்படியே விறுவிறுன்னு நடந்து போவான். பர்ச்சேசிங் டீமோட மேனேஜரை பாக்குறதுக்காக போவான். பட் அவங்க அவங்களோட அசிஸ்டன்ட் தான் இருப்பாங்க. ஸோ நான் உங்களை பார்க்கலாமான்னு சொல்லி கேட்க, அவங்க ஸ்டாக் செக் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ வந்துருவாங்க, நீங்க வேணா அவங்களோட ஆஃபீஸ்ல வெயிட் பண்ணுங்களேன்னு சொல்ல, அப்ப நான் இந்த முறை, ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா, பர்ச்சேசிங் மேனேஜர் எப்படி, அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா அப்படின்னு கேட்க, அப்ப பின்னாடி இருந்து, நீங்க என்ன பத்தி தான் பேசுறீங்கன்னா நீங்க என்கிட்ட டைரக்டா கேட்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். அப்ப லால் திரும்பி பார்க்க அங்க மெட்ஸாய் நிப்பான். அதான் இவன் ஆபீஸுக்கு வந்த 3வது நாள்லயே காஃபி கொட்டின கரையவை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது வெட் டிஷ்யூ கொடுத்துட்டு நான் பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்டோட மேனேஜர்னு சொல்லிட்டு போயிருப்பான்ல, அவளேதான். உள்ள அன்னைக்கு பார்த்ததுதான் போல, அதுக்கப்புறம் இந்த பக்கமே எட்டி பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களான்னு கேட்க, அப்புறம் அடுத்த சீன்லயே மிட்ஸா எந்த கொஸ்டினும் கேட்காம அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டு இருக்க. அப்ப லால், ஐம் சாரி, நான் உங்களை பார்க்க வரவே இல்லை, என்ன உங்ககிட்ட ப்ராப்பரா இன்ட்ரோ கொடுத்துக்கவே இல்லை, அன்னைக்கு டிஷ்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல. அப்ப மெட்ஸாய், தட்ஸ் ஓகே, நீங்க இப்பதான் புதுசா இங்க வந்திருக்கீங்க, ஸோ இங்க உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தெரிஞ்சுக்கிறது, அதை ஃபாலோ பண்றதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும், ஸோ அது பரவாயில்ல, என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்ல. அப்ப லாலும் இவங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்களேன்னு நினைச்சிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்ப போவோம். அப்ப மெட்ஸாய், இங்க ஒர்க் பண்றது எப்படி இருக்கு, ஃபேமிலியா ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா ஆமா, கேம் ஆஃப் த்ரோன் ஃபேமிலி மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவோம். கேம் ஆஃப் த்ரோன் சீரீஸ் பார்த்தவங்களுக்கு இதுக்கான அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ லால் இப்படி சொல்ல, அப்போ மெட்ஸாயும் சிரிச்சிட்டு, எல்லாம் போக போக சரியாயிடும், இங்க இருக்கிற நிறைய பேர் பார்க்க ஸ்ட்ரிக்டா இருக்கலாம், ஆனா அது அவங்களோட தப்பு இல்லை, எல்லாரும் இந்த ஆஃபீஸுக்காக கடினமா உழைச்சிட்டு இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க், நீங்க ஒர்க்கை தாண்டி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்க ஒர்க் பண்ற எல்லாருமே ரொம்ப நல்ல பர்சன்ஸ் தான் அப்படின்னு சொல்ல, எனக்கு எல்லார பத்தியும் தெரியல, பட் நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து கிளம்புவோம். மெட்ஸாய் லால ஒரு மாதிரி ஃபீலிங்கை பார்க்குற மாதிரி காட்டுவாங்க. ஐ திங்க் மெட்ஸாய்க்கு லால பிடிச்சிருக்கும் போல. அப்புறம் இங்க லால காட்டுறாங்க, அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல ஒரு கிளைண்டோட டீல், அந்த டீல் கேன்சல் ஆயிடுச்சு போல. ஸோ டீல் கையை விட்டு போன அந்த சோகத்துல லாலும் அவளோட அசிஸ்டண்ட்டும் ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே வருவாங்க. அங்க லால் அமைதியா நிக்க, அசிஸ்டன்ட் 2 பேரும், எவ்வளவு பெரிய டீல் இப்படி மிஸ் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த மிஸ் ஒயின் தான், எப்ப பாரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, லால் அவங்க கிட்ட போய் நல்ல விதமா கேட்டும் கூட அவங்க இந்த ப்ராசஸ்க்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எவ்வளவு ரூடா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப லாலும், விடுங்கடா, தேவையில்லாம பேசாதீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல. இல்லைண்ணா, உனக்கு தெரியாது, அவங்க இப்பதான் இங்க ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்குள்ளே அவங்கள பத்தி எவ்வளவு காசிப்ஸ் வருது பாத்தியா, ஆனா அது எல்லாத்துக்கும் அவங்க தகுதியானவங்க தான், அவங்க ஏதோ சட்ட புத்தகத்தை முழுங்கின மாதிரில பேசிட்டு இருக்கிறாங்க. மெட்ஸாய், அவங்களும் பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்டோட ஹெட் தான், அவங்க எவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிறாங்க, இப்படி ஸ்ட்ரிக்டா இருந்து என்னத்தை தான் பண்ண போறாங்களோ தெரியலன்னு காசிப் பேசிட்டு இருக்க. அப்போ ஒரு ஃப்ளோர்ல லிஃப்ட் ஓப்பன் ஆகி அசிஸ்டண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தர் வெளியே போவார். அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு பின்னாடி ஒய் நின்றுட்டு இருக்கான்னு. நாள் பார்த்ததும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டு,
அப்புறம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி திரும்பி நிற்போம். பட் நம்ம அசிஸ்டன்ட்ஸ் 2 பேரும் அந்த காசிப்பை நிறுத்தாம தொடர்ந்து பேச ஆரம்பிக்க, அப்பெல்லாம் தம்பிங்களா போதுண்டா, இதுக்கு மேல வேண்டாம், நம்ம ரொம்ப பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த அசிஸ்டன்ட், நீங்க சும்மா இருங்கக்கா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் எல்லாருக்கும் இறக்கப்பட்டுட்டே இருப்பீங்க. ஆமா, நீங்க ஏங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க? எப்பவும் உங்களை அடிச்சு தொங்க விட்டுட்டு தானே இருக்கிறாங்க, எப்பவுமே வாங்கிட்டே இருக்கிறீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் திருப்பி கொடுக்கலாம்ல. நீங்க கண்டிப்பா அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணணுக்கா, இந்த மாதிரி அமைதியாவே வந்துட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல, அப்பெல்லாம் டே வேணாம், நிறுத்துங்க, நீங்க அவங்க பக்கம்தான் இருக்கீங்கன்னு சொல்ல, என்ன பேசுறீங்கக்கா, நாங்க எப்பவுமே உங்க பக்கம் தானே சொல்ல, டே அது இல்லடா, நீங்க அவங்களுக்கு பக்கத்துலதான் நிக்கிறீங்கன்னு சொல்ல, அப்பவும் இவனுங்க புரிஞ்சுக்காம, அது இப்படி நாங்க அவங்களுக்கு பக்கத்துல நிப்போம், நாங்க உங்க டீம், நாங்க உங்களுக்கு பக்கத்துல உங்களுக்கு துணையா தான் நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த அசிஸ்டண்டோட கண்ணுலயுமே ஒயின் பட்டுருவா. ஒயினை பார்த்ததுதான் அவர் அப்படியே ஆஃப் ஆகி, இன்னைக்கு எனக்கு டெர்மினேஷன் லெட்டர் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப, அப்ப ஃப்ளோர் வந்து ஒயினுமே வெளியே போவா. அப்பெல்லாம் டேய் எத்தனை முறைடா உங்களுக்கு சொல்றது, அவங்கதான் உங்க பக்கத்துல இருக்காங்க பக்கத்துல இருக்காங்க நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, வாயை வச்சுட்டு சும்மா இருக்கீங்களாடான்னு சொல்ல, அப்ப நூமின், டே தாசு, நம்ம ஒரு நாள் லீவ் எடுத்து போமாடான்னு கேட்க, அதுக்கு இன்னொரு அசிஸ்டன்ட், லீவா, நமக்கு டெர்மினேஷன் லெட்டரே கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துருவார். அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா ஒயின் கேண்டீன்ல நின்றுட்டு இருப்பா. அப்போ ஒயினை பாக்குறதுக்கு லால் ஆர்வமா கையில ஒரு ட்ரிங்கோட வருவா. வந்தவ கொஞ்சம் தயக்கத்தோடையே, மிஸ் ஒயின், அது நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேனான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அப்படியே ஒயின் மூஞ்ச திருப்பிட்டு போவா. அப்பெல்லாம் டே மண்டைங்களா என்னடா சொன்னீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்க, அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது ஒயின் ஒரு கிளைண்டோட டீல ரிஜெக்ட் பண்ணிருப்பால, அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சுங்கிற நியூஸை அசிஸ்டன்ட் 2 பேரும் லால் கிட்ட காட்டுவாங்க. அப்ப லால், ஓ இது அதே கம்பெனி தானேன்னு சொல்ல, அப்ப அசிஸ்டன்ட் 2 பேரும், ஆமா அது அவங்களே தான், அவங்களோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப மோசமா இருந்திருக்கு, அதனாலதான் அவங்க டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாம இருந்திருக்காங்க, நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம், ஒருவேளை நம்ம மட்டும் அந்த டீலை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், அந்த பணத்தை அவங்க கிட்ட இருந்து திரும்ப வாங்குறதுக்கு நம்ம கோர்ட்டுக்கு தான் போயிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்ப லால் உடனே, சே நம்ம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஒயினை தப்பா நினைச்சிட்டோம்ல, நம்ம கண்டிப்பா ஒயின் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், வாங்க போலான்னு கூப்பிட, அப்ப அசிஸ்டன்ட் 2 பேரும், நாங்க ஆல்ரெடி மன்னிப்பு கேட்டுட்டோம் வாங்கி, என்ன சொல்றீங்கன்னு கேட்க, ஆமாக்கா, நாங்க எலிவேட்டர்ல வரப்போது எங்க கூட வந்துட்டு இருந்தாங்க, சோ நாங்க அப்படியே மன்னிப்பு கேட்டோம், அவங்களும் எங்களை மன்னிச்சிட்டாங்க, அவங்க நல்ல மூட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன், உங்க மேல கூட கோபமா இருந்த மாதிரி எனக்கு தெரியல, அவங்க இப்ப கேண்டீன்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சோ நீங்க போய் ஒரு மன்னிப்பு கேட்டு வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லி, அந்த பக்கிங்க 2 பேரும் லாலை மட்டும் தனியா அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. லாலும் அவங்க சொன்னதை நம்பி ஒயின் கோபமா இருக்க மாட்டான்னு நம்பி இங்க வந்திருப்பா. சரி, போய் மூஞ்ச திருப்பிட்டு போக, நெக்ஸ்ட் சீன்லயே அசிஸ்டன்ட் முன்னாடி, என்னடா சொன்னீங்க நீங்க, அவங்க என் மேல கோபமா இல்லைன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, அக்கா எங்க கிட்ட அவங்க நல்லாதான் பேசினாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப என்கிட்ட மட்டும் ஏன்டா கோபப்படுறாங்க, சே இப்ப நான் என்ன பண்றது, கொஞ்ச நாளைக்கு அவங்க முகத்திலே படாம இருந்துடவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்ப அந்த ஆபீஸோட பாஸ் உள்ள வந்து, இன்னைக்கு ஈவினிங் ஜப்பான் கிளைண்டோட மீட்டிங் இருக்கு, ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டும் கண்டிப்பா வரணும்னு சொல்லி இன்வைட் பண்ணிட்டு போவாங்க. அப்பெல்லாம் இப்பதானே அவங்க கண்ணில் படாம கொஞ்ச நாள் எங்கேயாவது ஓடிடலாமான்னு நினைச்சேன், அதுக்குள்ள இப்படி சொல்லிட்டு போறாங்களேங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. அப்படியே அங்க கட் பண்ணி அடுத்து நைட்டு பார்ட்டியில தான் காட்டுறாங்க. அங்க ஜப்பான்கார கிளைண்ட் 2 பேரும் குடிச்சிட்டு இருக்க. அந்த ஆபீஸோட பாஸ், ஜப்பான்காரங்க எல்லாம் குடிக்கிறதுல பெரிய ஆட்கள்னு கேள்விப்பட்டேன், இன்னைக்குன்னு பார்த்தா அந்த மெட்ஸை வராம போயிட்டாலே, அவர் இருந்திருந்தா இவங்களுக்கு கம்பெனி கொடுக்க வசதியா இருந்திருக்கும்ல அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தா, லால் ஒரு பெரிய ஜார் ஃபுல்லா இருக்கிற சரக்கு ஒரே கல்ப்ல அடிச்சிட்டு, என்ன சொன்னீங்க பாஸ், இன்னொரு முறை சொல்லுங்கன்னு கேட்க, ஒன்னும் இல்லையே இப்பதான் பாட்டிய களை கட்டுதுன்னு சொன்னேன்னு அப்படியே பாஸ் குஷியாக, அங்க இருக்கிற கிளைண்ட் குடிக்க, நம்ம லால் குடிக்க எல்லாம் சிறப்பா போகும். பட் ஒயின் குடிக்க மாட்டா போல. ஸோ லால் குடிக்கிறத பார்த்துட்டு, இப்படி இவளால மட்டும் எல்லாருக்கூடயும் அட்ராக்டா இருக்க முடியுதுன்னு யோசிச்சுட்டு அவ அங்க இருக்கிற ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பான். அப்ப ஜப்பான் கிளைண்ட்ல ஒருத்தர் ஒரு ட்ரிங்க் கொடுத்து அதை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுவார். அப்ப ஒயினும் ஃபர்ஸ்ட் வேணும்னு சொல்லி பார்ப்பான்.
பட் அந்த கிளைண்ட் ரொம்ப கம்பல் பண்ணி இல்ல ஒரே ஒரு பெக்கடிங்க கொஞ்சமா கொஞ்சமான்னு சொல்லி ஊத்த அப்ப அவளுமே குடிக்க ஆரம்பிப்பா. ஒரு 2 3 பெக்கு தான் அடிச்சிருப்பா. பட் அதுக்குன்னு அவளுக்கு ஓவர் ஆயிடுச்சு போல. சோ ரொம்ப ஹாட்டா இருக்குன்னு அவளோட ஷர்ட் பட்டனை லைட்டா கழட்டி விட அப்ப அந்த கிளைண்ட் 2 பேருமே அது கொஞ்சம் தப்பான எண்ணத்துல பார்த்துட்டு அவளை இன்னும் கொஞ்சம் குடிக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்ப அதை பார்த்துட்டு இருந்த லால் கொஞ்சம் இரிட்டேட் ஆகி வேகமா பீரோட அங்க வந்து மிஸ் ஒயின் கொஞ்சம் பீரை ட்ரை பண்ணி பாருங்களேன்னு கொடுக்கற மாதிரி அப்படியே அவ மேல ஊத்தி விட்டுருவான். அப்ப எல்லாரும் ஷாக் ஆகி அதை பார்க்க அப்ப நான் டக்குன்னு ஐயோ உங்க ட்ரெஸ்ஸ நினைச்சிட்டேனா அச்சோ ஐம் சோ சாரின்னு சொல்லிட்டு அவளோட ஷர்ட்டை கலட்டி அவளுக்கு போத்தி விட்டுட்டு அப்படியே அவ காது பக்கம் போயிட்டு என்ன சொன்னீங்க, உங்களுக்கு இங்க இருந்து போகணுமா, ஓகே ஓகே நான் கூட்டிட்டு போறேன். ஏன் என்னால புரிஞ்சுக்க முடியுது உங்க ட்ரெஸ் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு, ஸோ உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அதானே போகணும்னு நினைக்கிறீங்க, சரி வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அப்படியே நைஸா அந்த பாட்டில இருந்து அந்த ஜப்பான்காரங்க கிட்ட இருந்து ப்ரொடக்ட் பண்ணி வெளியே கூட்டிட்டு வந்துடுவா. லாலோட அந்த கேர்ல ஒயின் லைட்டா இம்ப்ரெஸ் ஆகி அப்படியே அவளை ஃபீலிங்க பார்த்துட்டு நடந்து வர அப்பதான் ஃபைனலி நம்ம வெளியே வந்துட்டோம், நீங்க இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அப்ப ஒயின் ஸ்மைல் பண்ணிட்டே லாலோட கோட்டை அவகிட்ட திருப்பி கொடுப்போம். அப்ப லாலும் அதை வாங்கிட்டு அப்புறம் ஒயினோட ஷர்ட் பட்டன் ஸ்டில் ஓப்பன்ல இருக்கிறத நோட் பண்ணிட்டு அதை சரி பண்ண சொல்லுவோம். அப்ப ஒயினும் அதை போட்டுக்கிட்டே நான் அந்த அளவுக்கு குடிக்கல, அவங்க கொடுத்த நிறைய கிளாஸை நான் அவங்களுக்கே தெரியாம கீழே ஊத்திட்டேன், ஸ்டில் தேங்க்யூ ஸோ மச் என்னை அங்கிருந்து கூட்டிட்டு வந்ததுக்கு அப்படின்னு சொல்ல அப்ப லாலும் ஸ்மைல் பண்ணிட்டு அப்புறம் எலிவேட்டர்ல அவளோட அசிஸ்டன்ட்ஸ் 2 பேரும் இவளை பத்தி காசி பேசியிருப்பாங்கல்ல அதுக்காக மன்னிப்பு கேட்பா. இப்போ ஒயின் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆனா அவங்க சொன்னது உண்மைதான், உன்னை எல்லாருக்குமே பிடிக்கும், நீ எல்லார்கிட்டயும் ஜெல் ஆயிருவ, ஆனா நான் அப்படி இல்லை, என்னை யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல அப்ப லால் டக்குன்னு இல்ல இது உண்மை இல்லை உங்களை பிடிக்கும்னு சொல்ல அப்ப ஒயின் லால ஒரு மாதிரி பார்த்துட்டு என்ன பிடிக்குமா ஆனா யாருக்குன்னு கிட்ட வந்து கேட்பான். அப்ப லால் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிட்டு அப்புறம் அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா நம்ம யாருங்கிறத தெரிஞ்சு நம்மள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற பர்சனும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி உங்களோட வீடு எங்க இருக்கு, நீங்க எப்படி போறீங்கன்னு கேட்க ட்ரெயின்ல போக போறதா ஒயின் சொல்ல ஆனா உங்க மேல ஃபுல்லா ஆல்கஹால் ஸ்மெல்லா இருக்கே, இப்படியே நீங்க ட்ரெயின்ல எப்படி போவீங்க, என்னோட வீடு இங்க பக்கத்துலதான் இருக்கு, ஒண்ணு பண்ணுங்க நீங்க என் கூட என் வீட்டுக்கு வாங்க அங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்புறமா நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல அப்ப ஒயின் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அப்புறம் சரின்னு அவ கூட அவளோட வீட்டுக்கு போவான். அங்க ஒயின் அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்க லால் அவளுக்காக ஒரு ட்ரிங்க் கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை எடுத்துக்கோங்க, இது உங்களை ஹேங் அவுட் ஆகாம பாத்துக்கோன்னு சொல்ல அப்ப ஒயின் அதை வாங்கிட்டு ஆனா நீ சரியான குடிகாரி தான், வீட்டுல கூட நிறைய பாட்டில்ஸ் வச்சிருக்க, அப்புறம் குடிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணணுங்கிறது கூட தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதை குடிக்கலான்னு போவான். அப்ப நான் அட்லீஸ்ட் இந்த குடிக்கிற விஷயத்துலயாவது நான் உங்களோட பெட்டரா இருக்கேன்ல அப்படின்னு சொல்ல அப்ப கையில குடிக்க வச்சிருந்த ட்ரிங்க அப்படியே வச்சுட்டு ஒயின் அப்படியே லால் பக்கத்துல வந்து யார் சொன்னது நீ குடிக்கிறதுல மட்டும்தான் என்னை விட பெட்டர்னு, நீ அழகா இருக்க, எல்லார்கிட்டயும் நல்ல விதமா நடந்துக்கிற, இப்ப கூட பாரு உன் முகத்துல ஒரு கன்ஃபியூஷன் தெரியுது, அது கூட உனக்கு அழகா இருக்குன்னு அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசிட்டே கிட்ட போக அப்ப லால் அவளை ஸ்டாப் பண்ணி உங்களால இப்போ ட்ரெயின்ல போக முடியாதுன்னு நினைக்கிறேன், ஸோ நான் உங்களுக்கு டாக்ஸி புக் பண்றேன் நீங்க அதுல போங்கன்னு சொல்ல நான் கண்டிப்பா போகணுமான்னு கேட்டுக்கிட்டே இன்னும் க்ளோஸா லால் கிட்ட வர அப்ப லால் இன்னும் கன்ஃபியூஸ்டா மிஸ் ஒயின் அப்படின்னு சொல்ல எனக்கு இங்க இருந்து போக விருப்பம் இல்லைன்னு சொல்ல அப்ப லால் என்ன பண்றீங்க நீங்க, ஆனா நீங்க அதிகமா குடிக்கலன்னு சொன்னீங்களேன்னு சொல்ல அப்போ ஒயின் ஆமா நான் இப்பவும் சொல்றேன் நான் அதிகமா குடிக்கல, ஆனா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு லாலை கிஸ் பண்ண ஆரம்பிக்க அப்புறம் அப்படியே அந்த கிஸ் கண்டினியூ ஆகி 2 பேருமே லவ் மேக் பண்ணிடுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க லால் அப்பதான் தூக்கத்துல இருந்து எழுவான். எழுந்ததுமே பக்கத்துல ஒயின் இருப்பாங்கிற ஞாபகத்துல கையை மேல போடப்போ பட் அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சோ பெட்டை நல்லா தடவி பார்த்துட்டு எங்க போயிட்டான்னு சொல்லி பார்க்க அங்க ஒயின் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆசையா அந்த லவ் ஃபீலோட போய் அவளை அப்படியே பின்னாடி இருந்து ஹக் பண்ணுவான். அப்போ ஒயின் லாலோட கையை எடுத்து விட்டு மிஸ் லால் அது நேற்று நைட் என்ன நடந்துச்சோ அது நான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அது ஜஸ்ட் ஒரு மிஸ்டேக் மட்டும்தான்னு சொல்ல அப்ப லாலுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கும்.
ஸோ அந்த ஃபீலோடையே ஏன் என்னாச்சு நேற்று நைட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக இல்லையான்னு கேட்க, மற்றவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சா நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஜஸ்ட் செக்ஸ் மட்டும்தானே சொல்ல, அப்போ நாளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஃபீலிங்கோடையே அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு நாளுக்கான விருப்பமான்னு சொல்லி கேட்க, அப்போ மைண்ட் டக்குன்னு பின்ன இது டெய்லி கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறியா ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் மாதிரி அப்படின்னு கேட்க, என்ன ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸானு நாள் ஷாக் ஆகி பார்க்குற மாதிரி காட்டி இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க. இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.